காயத்ரி அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இன்னொரு வாட்டி நீ காயத்ரி கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, அந்த பொண்ணு அத்தை கிட்ட மட்டும் இல்ல, உன் மேல விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ ஃபைல் பண்ணுவேன். உனக்கு தான் தெரியும்ல காயத்ரி சரின்னு எவ்வளவு விரும்பினான்னு. அவனைதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். அந்த நேரத்துல அவனை யாரோ கடத்திட்டாங்க. அந்த கேப்ல நீ காயத்ரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. காயத்ரிக்கும் கூட வாழ துளி கூட விருப்பம் இல்ல. அப்படிப்பட்டவர்கிட்ட நீ விலகிதானே இருக்கணும். கூடிய சீக்கிரம் சஞ்சய் செழியனை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியதான் போகுது. யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எனக்கு என்னமோ உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு. நீதான் செழியனை கடத்திருப்பியோன்னு நான் நினைக்கிறேன். நான் சந்தேகப்பட்டது மட்டும் உண்மையா இல்லையான்னு சஞ்சய் விசாரிச்சா தெரிஞ்சிடும். அன்னைக்கு இருக்கு உனக்கு. அதுக்கு முன்னாடி நீ காயத்ரி கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தாலி கட்டிட்ட ஒரு பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிடலாமா? இந்த வேலைலாம் இனிமே அவகிட்ட வச்சுக்காத. தாலி கட்டினாலும் கட்டலனாலும் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவன் நிழல நெருங்குறது கூட தப்பு. உனக்கு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி புத்தி உள்ள எல்லா ஆம்பளைக்கும் இது பொருந்தும். இன்னொரு தடவை காயத்ரி இந்த மாதிரி என்கிட்ட கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா, அதுக்கப்புறம் நீ பைரவிய வேற மாதிரி பாப்ப.